இன்னைக்கு அம்மா செய்ய போறது ஒரு கூட்டு தான். பொங்கல் வருது இல்ல, நம்ம காய்கறியில என்னெல்லாம் கூட்டு செய்யலாம், பொரியல் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு புடலங்காய் கூட்டு தான் செய்ய போறேன். ரசம், சாம்பார்னு நம்ம சைவ சாப்பாட்டுக்கு ரொம்ப சுவையாவே இருக்கும் இந்த கூட்டு. அடுப்பில் குக்கரை வச்சுக்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப்பு, பாசிப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். அதை குக்கரில் போட்டு அது வேகிறதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வேகட்டும். இப்போ ஒரு அரைப்பதம் வெந்ததும் வெட்டி வச்சிருக்கிற ஒரு 1/4 கிலோ புடலங்காயை போட்டு குக்கரை மூடிடுறேன். 2 விசில் வரட்டும். அதுக்குள்ள ஒரு 2 துண்டு தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயை எடுத்து வச்சிருக்கேன். அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட வச்சுக்கலாம். அதுக்குள்ள 2 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். நல்ல அளவா வெந்திருக்கு. புடலங்காயும் குழையல, பருப்பும் குழஞ்சு போகல. பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு. அது நல்ல நம்ம கொழுகொழுப்பு தன்மைக்கு பயன்படும். இப்போ தேங்காய் அரைச்ச விழுத போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு தாளிச்சு ஊற்றிடலாம். அடுப்பில் கடாயை வச்சுக்கிறேன். அதில் 2 பூண்டை தட்டி போட்டுடுறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகாயும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ தாளிச்சு ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இன்னும் ஒரு 2 கிளறி அப்படியே வச்சிடலாம். இது பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுறேன். எப்படி இருக்கு பாருங்க, சாப்பிடணும் போல இருக்குல்ல.